இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் வெள்ளை தேங்காய் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். டீ டயத்தில் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு போல் இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நல்லா இது உடனே மாவு அரைச்சி உடனே கூட நம்ம செஞ்சிடலாம். புளிக்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா நம்ம புளிக்க வச்சுக்கலாம். நைட்டு அரைச்சிட்டு காலையில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இது உடனே அரைச்சிட்டு உடனே நம்ம போட்டுடலாம். இதுக்கு காம்பினேஷன் கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பச்சரிசியாக இருக்கணும். நான் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு மூடி கிடையாது, ஒரு மூடியிலேயே பாதி அரை மூடி தேங்காயை போட்டிருக்கேன். துருவியும் போட்டுக்கோங்க. நீங்கள் துருவி போட்டாலும் போட்டுக்கலாம். நான் சில்லியாக போட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்காக தான். அதுக்கு 1/4 டம்ளர் நம்ம வடித்த சாதம் போட்டிருக்கேன். சாதம் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவுள் போட்டுக்கலாம். வெள்ளை அவுள் போட்டுக்கலாம். அவுள் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் சாதத்தை போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வெள்ளையாக கிடைக்கும். அவுள் கலராக வந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டிருக்கேன். அது சுகர் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் ஒரு மிக்சியில் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் அதனால தான் ஒரே பாத்திரத்தில் போட்டு நான் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டேன். 2 வாட்டி நான் அரைக்கணுன்றதுனால. பெரிய ஜாராக இருந்தது அப்படின்னா ஒரே மிக்சிலேயே போட்டுக்கலாம். ஒரே ஜார்லேயே போட்டுடலாம். 1 டம்ளருன்றதுனால நான் 2 வாட்டியே போட்டு அரைச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறமே நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சோடா மாவு போட்டுக்கலாம். சோடா உப்பு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க சோடாப்பை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கழுவி அதில் ஊற்றிடுறேன். அதில் கொஞ்சம் மாவு இருக்குது அப்படின்றதுனால நிறையா தண்ணி விட்டுறாதீங்க. ஆப்ப மாவு அளவுக்கு நமக்கு இருக்கணும். இன்னும் தண்ணியாக போயிடுச்சுன்னா நமக்கு சரியாக வராது. அப்புறம் தோசைக்கல்லில் தான் ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்தால் கூட இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மாவு இருக்கணும். இப்போ நான் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரொம்ப நேரம் இருக்கணுன்றது கிடையாது. மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு பத்தலை, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நான் இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கேன். இதில் நம்ம நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நம்ம சமையல் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் நெய் தான் இன்றைக்கி விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி, அந்த குழியில் எல்லா பக்கமும் நமக்கு எண்ணெய் படுற மாதிரி இது மாதிரி வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம 3/4 பாகத்துக்கு நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். 3/4 அளவு ஊற்றுனீங்கன்னா போதும், நிறையா ஊற்ற வேண்டாம். 3/4 பாகம் நம்ம அப்படி ஊற்றிக்கணும். எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். அப்போது எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெந்திருக்கட்டும். 2 நிமிஷம் மட்டும் நமக்கு மூடி இருந்தால் போதும். அதுக்குள்ளேயே நமக்கு நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே எப்படி நல்லா உப்பி வந்திருக்குதுன்னு. அதனால தான் 3/4 பாகம் நான் ஊற்ற சொன்னேன். இப்போ நம்ம கரண்டியால் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட நமக்கு அந்த கலர் மாற்றமே வரல. மீடியம் சைஸில் வச்சுக்கணும். அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. மீடியமாக வச்சுக்கிட்டால் தான் நமக்கு கலர் 2 பக்கமுமே சேஞ்ச் ஆகாமல் அதே வெள்ளையாகவே வரும். ஹையில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா கலர் சேஞ்ச் ஆகிடும். நமக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். அது பார்க்குறதுக்கே இந்த மாதிரி வெள்ளையாக வராது. இப்போ அது பக்கம் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்திருக்குது. உள்ளேயும் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி குண்டு குண்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா அழகாக சாப்பிட்ருவாங்க. பசி நேரத்தில் நம்ம எந்த நேரமும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படி சொல்லி கொடுக்கறத விட, கடையில் வாங்கி எல்லாம் கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு சிம்பிளாக எடுத்து கொடுக்கலாம்.
குழந்தைங்க இந்த மாதிரி இப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம ஜாம் வச்சு கூட சாப்பிட்றலாம். இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி ஒன்று நான் போட்டிருக்கேன். சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் அதுக்கு வந்து நமக்கு அந்த புளிப்பு தன்மை நமக்கு கிடைக்கும். போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா கூட அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக போட்டிருக்கோம். அதனால் தாளிப்பு விட்டு ஒரு கொதி வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அந்த வாணலியை விட்டுடலாம். விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் மறுபடியும் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் மாற்றிக்கிறேன் வேறு கிண்ணத்தில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இதுக்கு காம்பினேஷன் இந்த மாதிரி கார சட்னி தான் நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம எத்தனை சாப்பிட்டோன்றதே தெரியாது. இந்த மாதிரி சட்னி வச்சு. தேங்க்யூ.